இப்போது கபடிக்கு அது அது வந்து இப்போது கிரிக்கெட்டு அதுக்கடுத்த ஒரு செலிப்ரேஷன் கேமை விட இப்போ கபடி வந்து ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா வளர்ந்துட்டு வருது. மக்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வருது. கபடியிலையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்ட் கேமுங்கிறத மறைஞ்சு கபடியிலையும் ஒரு மக்களுக்கு ஒரு புரிதல் வருது. இந்த கேம்லேயும் ஓகே நல்லாயிருக்கு, ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ரோ கபடி மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லீக் வந்ததுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டலு, ஃப்ளைட்டு, ஃபேன்ஸு அந்த மாதிரி ஆகிடும். இப்போது மேலும் இந்த பைசன் படம் வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அர்ஜுன் அவார்டு வரைக்கும் வாங்கலாமா? ஏன்னா கீழே இருந்து போகிறான் ஒருத்தன் அப்படிங்கும்போது யாராலையும் விளையாண்டுடலாம் அப்படிங்கும்போது ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஒரு கபடி வந்து இப்போ ரொம்ப அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்போ எல்லாரும் அதனாலவே கபடியை விரும்பி பண்ணுறாங்க. இப்போது இல்லைப்பா ரீசன் வந்து ப்ரோ கபடி தான். ப்ரோ கபடி வரவும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ப்ரோ கபடி வரவும் மீடியா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது எல்லாருக்கும். ஏன்னா நான் பார்த்து வளரும்போது தூர்தர்ஷன் தான் பார்த்துருப்போம் நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸும். ஒரு கேம் காட்டிகிட்டு இருக்கும்போது கபடி நம்ம ஆர்வமாக கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வேறு கேம், ஸ்விம்மிங்கு வேறு கேம் வந்துடும். ஆனால் ப்ரோ கபடி நம்ம அது மேலே பார்க்கும்போது கிட்டத்தட்ட கேமரா மேலே கீழேயும் அங்கேயும் பூந்து விளையாடுது. அந்த மாதிரி ஒரு நான் பார்க்காத கபடியே இந்த மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது வேறு பரிமாணத்தில் இருந்துச்சு. அது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, விளையாட தூண்டும் இல்லது.